வேத பாடம் வாசிக்கேட்போம். எரேமியா சாப்டர் 18 verses 1 to 4. எரேமியாக்கு எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்கள் முடிய நாம் வாசிக்கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இந்த வாய்ப்பை கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை அர்ப்பணித்து அவரை நான் துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். I thank the Lord and I just dedicate myself to the Lord who's given me this opportunity to share His word today here. என்னை அழைத்து அருமையான திருச்சபையினுடைய போதகர் திரு ஆண்ட்ரூ ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I also thank from the bottom of my heart Pastor Andrew who has called me to share the word of God here. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வருகை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். This morning we are going to talk about the second coming of the Lord, the coming of the Lord Jesus. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dearly beloved, சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் அட்வென்ட் மாதம் என்று சொல்லுவார்கள். This month is called the Advent month. ஏனென்று சொன்னால் அட்வென்ட் என்று சொன்னால் ஆண்டுடைய வருகையை குறிக்கிறது, நற்செய்தியை குறிக்கிறது. The word Advent, it means the coming of the Lord. It talks about the good news of the Lord. ஆகவே தான் இந்த நாளிலே நாம் ஆண்டுடைய வருகையை குறித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பையும் அழைப்பையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். The Lord calls us and also has given us an opportunity this morning to think about His coming to this earth. கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடன் செல்வோம். ஜெபிப்போம். Shall we close our eyes and pray? அன்பின் நல்ல ஆண்டவரே, தர்மியான இந்த காலவெளியில் கூட தகுதியற்ற அடிமையை ஒரு விஷயம் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். அடிமையை மறைத்து ஆவியானவருடைய பிள்ளைகளோடு பேசும்படிக்கு நான் சிறுகவும் நீர் மாத்திரம் பெருகவும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் பார்க்கின்ற பொழுது திருச்சபை எதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது, நாம் எதற்காக நாம் திருச்சபைக்கு வருகிறோம் என்பதை அநேக மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். This morning many people do not understand why the church has been established. Why as God's children we come to church every Sunday? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் அதைத்தான் தியானிக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நடத்துதலை, ஒரு உந்துதலை ஆவியானவர் மூலமாக கொடுத்தார். This morning the Spirit of the Lord has put in my heart that we should be meditating on this. அநேக திருச்சபைகளிலே, அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். We see in the life of many churches and even in the life of many of Christians, இந்த காலங்களிலே அநேக திருச்சபைகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது பலவிதமான அலங்காரங்கள் செய்யப்படுகிறது. we see that during this season many churches will be decorated. அநேக கிறிஸ்தவ இல்லங்கள் பலவிதமான அலங்கரிப்புகளால் அலங்கரிக்கப்படுகிறது. The houses of many Christians will be decorated with many decorations. ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அலங்காரத்தை ஒருபோதும் விரும்புகிற தேவன் அல்ல. அலங்காரத்தை விரும்பி இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பப்பட்ட தேவனும் அல்ல. When we see in the Bible, our Lord does not like the decorations. It's not that He is interested in the decorations. Neither was He sent in a decorated manner to this earth. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தாரே, மனிதனாக அனுப்பப்பட்டாரே,
அதன் நோக்கத்தை இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். So the Lord calls us this morning that we may look upon him and know the purpose of why the Lord Jesus Christ was sent to this earth. எல்லாருக்கும் ஒரு தெரிந்த காரியம் கிறிஸ்மஸ். இன்னும் கொஞ்ச நாட்களிலே நாம் கிறிஸ்மஸை நாம் ஆசரிக்க போகிறோம். அந்த கிறிஸ்மஸை ஆசரிப்பதற்காக நாம் என்ன செய்வோம்? எல்லா வீடுகளிலும் பலவிதமான ஆயத்தங்களை நாம் செய்வோம். புத்தாடைகளை வாங்குவோம், பலகாரங்களை செய்வோம், இன்னும் வீடுகளிலே நாம் ஸ்டார் கட்டுவோம். இவ்விதமான ஆயத்தங்களை செய்து நாம் கிறிஸ்மஸை கொண்டாட நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். We are in the Christmas season, so shortly we will be celebrating Christmas. So what we will do as Christians, we all will decorate our house, we will put up lightings, we may make some sweets and cakes, and we may buy dresses, and we make all preparations to get ready to celebrate Christmas. கிறிஸ்மஸினுடைய உண்மையான அர்த்தத்தையும் அதனுடைய ரகசியத்தையும் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நான் வைக்கவும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு ஒரு ஆழ்ந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். I want to place before you what the Lord has taught me about Christmas, a deep truth which he has revealed to me. So I want to bring you this morning, what is it all about Christmas? நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எந்த இடங்களிலும் கிறிஸ்துவானுடைய பிறப்பை கொண்டாடுங்கள் என்று சொல்லி எந்த தீர்க்கதரிசியும் சொல்லவில்லை, எந்த அப்போஸ்தலரும் சொல்லவில்லை. பரிசுத்த பவுல் எழுதின நிருபங்களிலே திருச்சபைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடுங்கள் என்று சொல்லி எந்த கடிதத்திலும் அவர் எழுதவில்லை. It is not written anywhere in the Bible, neither did Apostle Paul say, or anywhere it is written that we should celebrate the birth of Jesus Christ. ஒருவேளை நினைக்கலாம், இவரும் இறையில் படித்திருக்கிறார், எங்களுடைய சபையினுடைய போதகர் இறையில் படித்திருக்கிறார், ஆனால் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை வித்தியாசமாக இருக்கிறதே, ஒரு குழப்பமாக இருக்கிறதே என்று சொல்லி நினைத்திருக்கலாம். Maybe you may think this pastor also has studied theology, our pastor also has studied theology, but why is he talking that we should not be celebrating Christmas? நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கிறிஸ்மஸை கொண்டாடுகிற கிறிஸ்தவனாகத்தான் வாழ்ந்து வந்தேன். Even before I came to know the Lord Jesus Christ, I was also a Christian who celebrated Christmas. என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டனோ அன்றைய தினத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்தவனாக வாழாமல் அறிவிக்கிற கிறிஸ்தவனாகவே ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Ever since I accepted the Lord Jesus Christ, there was a transformation in me. I did not celebrate, I was not anymore a Christian who celebrates Christmas, but I became a Christian who proclaims the good news of Christmas. அப்படி என்று சொன்னால் அப்போ கிறிஸ்மஸினுடைய ரகசியம் என்ன? So what is the secret of Christmas? எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம், Genesis, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், chapter 3, 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். பாருங்கள். But God did say, you must not eat fruit from the tree that is in the middle of the garden, and you must not touch it or you will die. ஆண்டவராய் கர்த்தர் ஆதியிலே மனுஷனையும் மனுஷியையும் படைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு நன்மையானதாகவே உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் முதலாவது கட்டளை கொடுக்கிறார் மனிதனுக்கு. God created the entire universe. He created Adam and Eve. He placed them in the Garden of Eden. And then he did tell them that they should not eat the fruit from the tree that is in the middle of the garden. And he gave them this command. அந்த கட்டளையை முதலாவது ஏவாள் மீறி விடுகிறாள்.
But we see that Eve, she disobeyed the commandment of God. ஏவாள் மீறினது மாத்திரமல்ல, ஆதாமையும் அந்த மீறுதலுக்கு நேராக நடத்தி விடுகிறாள். Not only Eve disobeyed, but even she led her husband Adam to disobey. அப்போ பாருங்கள், ஆண்டவராய் கர்த்தர் மனிதனை தமது சாயலாக படைத்து ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி அருமையான மகள் ஏவாளை படைத்து கணவனும் மனைவியாக இணைத்து அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைத்து அருமையான குடும்பம், ஆண்டவருடைய குடும்பம், ஆண்டவருக்கு பயப்படுகிற குடும்பம் என்று சொல்லி அந்த குடும்பத்தை குடும்பமாக கட்டி எழுப்பினார். God created Adam and Eve in his own image. He built it as his own family, God's family, and he placed them in the Garden of Eden. ஏவாள் ஆண்டுடைய கட்டளையை மீறினதுனால, என்றைக்கு மீறினாலோ அன்றைக்கு இந்த உலகத்திலே பாவம் பிறந்தது. When Eve disobeyed the commandment of God, sin came upon the land. அப்போ இந்த உலகத்தில் பாவம் யார் மூலமாக பிரவேசிக்கிறது சொன்னால் பெண்கள் மூலமாக பிரவேசித்தது. So when we see the Bible, sin came through one woman. நான் ஒருவேளை பெண்களை தரக்குறைவாக நான் பேசவில்லை, பெண்களை ஒரு இழிவாக பேசுவதற்காக நான் கடந்து வரவில்லை. I am not degrading the women, neither do I condemn the women, and I am not speaking against women. ஏனென்று சொன்னால் என்னையும் பெற்றெடுத்தது என்னுடைய தாய் தான். Because even I was begotten by my mother. ஆகவே திருமறை வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நான் சொல்லுவதற்கு தான் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி அழைத்து வந்திருக்கிறார். The Lord has anointed me to speak what is written in the Bible. அப்போ இந்த உலகத்தில் ஒரு பெண் மூலமாகத்தான் பாவம் இந்த உலகத்தில் வருகிறது. So through the woman the sin came into this world. இதனுடைய பிரதிபலிப்பு தான் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் என்ன எழுதுகிறார்னு சொன்னால், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். That is why David in Psalm 51 he says, my mother had conceived me in sin. பாருங்கள், அப்போ சங்கீதக்காரன் ஆழமாக தன்னுடைய பிறப்பை இந்த உலகத்தில் பகிரங்கமாக அறிவிக்கிறார். நான் சொல்ல முடியுமா, என்னுடைய தாய் என்னை பாவத்திலே பெற்றெடுத்திருக்கிறாள் என்று சொல்லி தைரியமாய் நீங்கள் நானும் நம்முடைய தாயை குறித்து என்னுடைய தாய் பாவத்தில் தான் என்னை பெற்றாள் என்று சொல்ல முடியுமா? David proclaims, he says, surely I was sinful at birth, sinful from the time my mother conceived me. He says this with such boldness. Can you and I say this morning, yes, my mother bore me in sin? ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் இந்த பெரிய உண்மையை, சத்தியத்தை மூடி மறைத்து கொண்டிருக்கிறது. அதை தாவீது ராஜா உலகத்திற்கு அடையாளப்படுத்துகிறார், வெளிக்கொண்டு வருகிறார். But very often our Christian world is not talking about this truth. But King David is saying that from the time my mother conceived me, I was sinful at birth. அப்போ எந்த பெண் மூலமாக இந்த உலகத்தில் பாவம் பிறந்ததோ அந்த பெண் மூலமாகவே இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பிதாவை தேவன் தெரிந்து கொண்டுதான் மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். So even as sin entered through a woman, God desired that even through a woman a savior will be born. நான் 2 நாளைக்கு முன்பாக ரைஸ் மில்லுக்கு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் அரைக்க போனோம். ஏன்னா இதெல்லாம் எங்களுடைய கடமை. என்னடா அங்கே ஓட்டு பேசுகிறாரு, மல்லியும் தூக்கிட்டு மிளகாயும் தூக்கிட்டு போயிட்டாருன்னா எல்லாம் போய்த்தான் ஆகணும், எல்லாம் போய்த்தான் ஆகணும். அப்போ போனேன். ஒரு 3-4 நாள் சுற்றினா இப்போ மலையில் எங்கேயுமே ஓடலை. ஒரு நாள் இடம் கண்டுபிடிச்சி போயிட்டேன். போன உடனே அங்கே அரைச்சி முடித்த உடனே அந்த அரைக்கிறவர் என்ன செஞ்சார், கொஞ்சம் வெளியே வாங்கினார். காசெல்லாம் கொடுத்துட்டு என்ன வெளியே வர சொல்கிறார், எது நமக்கு செமையாக கொடுக்க போகிறாரு நம்ம தெரியல. வெளியே வந்தேன். ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக இருந்தார். வெளியே வந்துட்டு தேம்பி அழுதார். தேம்பி அழுதுட்டு சொன்னார், ஐயா என்ன அழுகிறேன்னு கேட்டேன். எனக்கு 2 பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, ஒன்று வேலை செய்து ஒன்று 7ஆம் கிளாஸ் படித்துக்கிட்டு இருக்கு. நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. யார் அனுப்புனா, எங்கள் அம்மா அனுப்பிச்சிருச்சு. இந்த பொம்பளை நல்லாவே இருக்க மாட்டான்ச்சு. இந்த பொம்பளை நல்லாவே இருக்க மாட்டான். அப்போ நான் சொன்னேன், அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ தெரியாமல் அனுப்பிச்சிட்டாங்க, அவங்கள நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார்.
உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு வேப்ப மரத்தடியிலேருந்து அவருக்காக சத்தியத்தை சொல்லி நான் கடந்து வந்தேன். அப்போ தான் யோசித்தேன், 4 நாளாக இது தாமதமாகி 5ஆவது நாள் கொண்டு போயிருக்கிறாருன்னா அங்கே ஒரு ஆத்மாவை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு அந்த ஒரு ரகசியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல தான் கற்றுக் கொடுத்தார். Few days back, I went to a rice mill because I wanted to get provisions like chilies and coriander ground. So when I went there, I went round and round because I could not find any mill. But after 4 days, finally I found a mill, and then I went and did that work. And as I was about to come out, the man who did the grinding, he said, "Can you please come out with me?" So I was wondering why this man is calling me out. And when I came out, he started crying. So he was sobbing so badly, then I had to console him, and I asked him, he said, "My mother, I'm the only son, but then she just chased us out of the house. I have 2 daughters, one is studying and one is working, but we are outside." So he was crying, and he said he was cursing his mother. So I had to console him, and I said, "Don't curse your mother, you bless your mother. Somehow your mother did this without knowing, you just bless your mother." ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு தாய் தன்னுடைய மகனை வீட்டை விட்டு வெளியேற்றி உடனே அவர் சபிக்க செய்து விட்டார். ஆனால் கடவுளுடைய ஆண்டவருடைய கட்டளையே மீறினதுனால பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சுருக்கணும், இந்த பெண்ணை படைத்தது மகா பெரிய தப்பு, இந்த பெண்ணை அழிச்சிட்டு ஆண்கள் மூலமாகவே நம்முடைய சந்ததியை உருவாக்கலாம்னு ஆண்டவர் நினைக்கவே இல்லை. நினச்சிருந்தார்னா இன்றைக்கி பெண்கள் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது இல்லையா? அப்போ என்ன ஆகும்? சேவல் தான் முட்டையிடும். நாங்கள் தான் என்ன செய்யணும்? சந்ததியை பெருக்கணும். காளமாடு தான் குட்டி போட்டுக்கிட்டு கிடக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. எவ்வளோ ஞானமாக அதை அழிக்காமல் மீண்டுமாய் உருவாக்குகிற தேவன். Just because one mother had sent the son away, he started cursing. But look at the love of God. When Adam sinned, God should have punished her and said, "I must destroy her. Why should I keep her? Because she disobeyed my commandments." But God did not do like that. God's love does not do that. He says, through that woman who disobeyed, he starts to recreate. Supposing God thought, "I will destroy the woman," then there will not be women at all. There will not be generations coming up, but it will be the men's job. But God does not do like that. From what was not what disobeyed, from there he wants to recreate. He wants to remake everything. ஆண்டவர் பெண்களை ஒரு விசேஷித்த பாத்திரங்களாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். என்ன நோக்கம்னா பாருங்கள், கட்டளையை மீறும்படியாக சத்துருவானவன் ஏவாளை வஞ்சித்தாள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு வஞ்சனை ஏற்பட்டதோ, பாவம் பிறந்ததோ, அதே பெண்ணை தெரிந்து கொண்டு அந்த பெண்ணின் மூலமாக இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ரட்சிப்பின் பாத்திரமாகவே ஆண்டவர் பெண்ணை மீண்டுமாய் உருவாக்க விரும்புகிறார். Satan deceived Eve, and she also disobeyed God. But God in his goodness, through that woman from whom the sin came, he wants to bless and make something special. And God has created women as precious vessels with a purpose. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரட்சகராய் பிறப்பதற்கு ஒரு பெண் தேவைப்பட்டது. எருசலேமில் அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்களை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாரும் பாவம் செய்திருப்பார்கள். ஆனால் மரியாள் மாத்திரம் பாவம் செய்தால் ஒரு பரிசுத்தமான பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருந்தாள், அழகான பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். அப்படிப்பட்ட பெண்ணை ஆண்டுடைய பிறப்புக்கென்று ஆண்டவர் தெரிந்து கொண்டார். That is why in Jerusalem, even though there were many women, God chose Mary because she lived a life pleasing to God. She lived a life that is holy to God, and God chose Mary so that the Lord Jesus can be born through her. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இரட்சகராக மரியாள் பெற்றுக் கொடுக்க முடிந்தது. And that is why Mary was able to bring forth Jesus Christ as the savior of the world. பாவத்தின் பாத்திரமாக இருந்த பெண்ணை ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, Hallelujah. The woman who was a vessel of sin now becomes a vessel of saviorhood.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த அட்வென்ட் மாதம் என்பது ஆயத்தப்படுகிற மாதம், ஆயத்தப்படுத்துகிற மாதம். So this month, the Advent month, is a month of preparation. Not only that, it is also helping us to prepare others. நாம் ஆயத்தமானால்தான் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முடியும். If you are prepared, only then you can prepare others. அப்போ ஆயத்தம் தேவை. So we have to be prepared. ஒரு சமையல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்கூட்டியே ஆயத்தமாக வேண்டும். So if you want to make something in your house, cook, then you have to be prepared for the cooking. பிள்ளைகள் வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறோம். எதற்காக? அந்த பள்ளிக்கூடம் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறது. If the children that we have in our house should become big people and they should have some good life, then we send them to school, we make them go to the school. Why do we do that? Because in the school the child is being taught and the child is being prepared for a future life. அப்போ ஆயத்தப்படுத்தாமல் அவர்களுடைய வேலைக்கு வரவே முடியாது. So without a preparation, the children cannot go for any work or job. இப்போ கேட்டரிங் என்று சொல்லி ஒரு படிப்பு இருக்கிறது. We know that there is a study called a catering. அப்போ அந்த கேட்டரிங் படிக்கிற படிப்பில் எவ்விதமாக நாம் சமையல் பண்ண வேண்டும், எவ்விதமாக நேர்த்தியாய் ருசியான பதார்த்தங்களை சமைக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்து அதை அந்த பணிக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார்கள். So if you want to be a caterer, this course will help them, teach them how to cook delicious food. It prepares them to be a good caterer. அதுபோல தான் இந்த அட்வென்ட் மாதம், இந்த வருகையின் மாதத்தில் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக, நாம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக திருச்சபைக்கு இந்த நாளை ஒரு வருகையின் மாதமாக நினைப்பூட்டுகிறார். Even so, the Lord has, in this month of Advent, God is calling us that we may be prepared and also that we may prepare others towards His coming. அப்போ நாம் ஆயத்தமாக வேண்டும். சபைக்கு ஏன் வருகிறோம் என்று சொன்னால் நாம் ஆயத்தமாக வேண்டும். Why do we come to church? We have to be ready. We have to be prepared for the Lord. ஏதோ பாஸ்டர் ஆண்ட்ரூ சர்ச்சில் நாம் ஒரு மெம்பர் ஆகிவிட்டோம், ஒரு விசுவாசி ஆகிவிட்டோம், அறிமுகம் ஆகிவிட்டோம், அதற்காகவே நாம் வர வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்கிற கடமைக்காக ஒருவேளை வருகிறோம் என்று சொன்னால் நாம் அந்த நாட்களையும் வீணடிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையும் வீணடிக்கிறோம். If you come to church out of duty, it is simply a waste. I know Pastor Andrew, so I am coming. I have to go to church because it is Sunday. If these are your reasons to come to church, then coming to church is a waste. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. The Bible tells us that we have to worship the Lord in spirit and in truth. உபாகமத்தில் எனக்கு பிடித்த வசனம் ஒன்று உண்டு. இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான ஒரு வசனம். அந்த வசனத்தை நான் அடிக்கடி தனி தியானத்தில் தியானிப்பது எனக்கு வழக்கமாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், உபாகம் எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில், உபாகம் எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். Deuteronomy 8:15. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். போதும். The word says, He led you through the vast and dreadful wilderness, that thirsty and waterless land, with its venomous snakes and scorpions. He brought you water out of hard rock. He gave you manna to eat in the wilderness, something your ancestors had never known, to humble and test you, so that in the end it might go well with you. இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து மோசேயின் மூலமாக பிரித்தெடுத்து ஆண்டவர் வனாந்தரத்திலே கொண்டு வந்து விடுகிறார். The Lord leads the Israelites
from Egypt who were slaves, he leads them into the wilderness. ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் எகிப்திலிருந்து ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்தார், ஆனால் அழைத்து வந்து வனாந்தரத்திலே விட்டு விட்டார். அவர்களுக்கென்று ஒரு அருமையான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு பார்த்திங்கன்னா மலையில் என்ன செஞ்சாங்க, கவர்மெண்ட்டில் ஒரு கேம்ப் சைட்டுன்னு சொல்லி ஸ்கூலு காலேஜ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கே அவர்களுக்கு எல்லாம் சமையல் செஞ்சு அவங்கள அங்கே பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க இல்லையா? அதுபோல் ஆண்டவர் செய்யாமல் வனாந்தரத்திலே கொண்டு வந்து விடுகிறார். We may think, why did God bring the Israelites from Egypt into the wilderness? When we had the severe rain and floods, the government had made food and prepared the colleges and schools and took all the people there, kept them safely and provided their food. Why didn't God do something like that? He brought them out of Egypt, but then he took them into the wilderness. அங்கே இஸ்ரேல் மக்கள் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை தேடினார்கள், ஆராதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Not just 1 day or 2 days, but 40 years, the people of Israel in the wilderness, they worship the Lord God in with their whole heart and mind. இஸ்ரவேல் மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் வனாந்தரத்தை தெரிந்து கொண்டார். The Lord had to prepare the people of Israel. For that, he had to take them through the wilderness. உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். Even today, to prepare you, the Lord has brought you into this church. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் 40 ஆண்டு காலம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆராதித்தது போன்று நீங்களும் எப்பொழுதெல்லாம் இந்த ஆராதனைக்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். Even as the Israelites, when they were going through the wilderness, they worshiped the Lord God in truth and in spirit and with their whole heart. Even so, the Lord places before you that you worship Him with your whole heart, even in this church. அப்போ வனாந்தரம்னா பாருங்க, வனாந்தரம் சொன்னால் தண்ணியே இராது. In the wilderness, there's no water. என்ன முத வேலூருக்கு 91ஆம் ஆண்டு அனுப்பும்போது நான் வந்து சேர்ந்துட்டேன். எங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டேன். சூட்கேஸ் எடுத்து சுற்றி பார்க்குறேன். காட்பாடி போகணுன்னா பாகாயம் பஸ்ஸில் ஏறிட்டு போயிட்டேன். அங்கே போய் துறப்பாடியில் இறக்கி விட்டு காட்பாடி டிக்கெட்டேன். சரியான ஆள் அவன் சந்திக்கிங்களே, இறங்கி எழுத்தாப்பில் போய் காட்பாடி போகன்ட்டாங்க. அங்கே இருந்து ஏறினா அது டெல்லில் போய் இறங்கிடுச்சு. இதனாடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்ன செஞ்சேன், திரும்ப அங்கேருந்து வந்தேன். ஏன் நிலமை அப்படி இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்னை உருவாக்கும்படியாக இந்த பகுதி கொண்டு வந்தார். வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன், வேலூர்னா எப்படி? வேலூர்னா அதுக்கு பேர் வெயிலூர்னாங்க. எப்படி? வேலூர்னா வெயிலூர்னாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது? 21ஆம் ஆண்டில் வேண்டான்னு சொன்னால் கூட முடியாது. தலைகளை ஆண்டவர் என்ன செய்ய வேலூர் பட்டணத்தை மாற்றிவிட்டார். In 1991, I came to Vellore for the ministry of the Lord. So when I came, I took the bus that comes to Katpadi. But I did not know which bus, and I took the bus which goes to Bagayam. So I just got down at Oteri, and then they told me, this is not the way, you take the bus opposite direction and go to Katpadi. So I took a bus and then ended up getting down in Tel. And from there, again I had to take back to come to Katpadi. So when I came back, I asked some people, what is this place Katpadi, Vellore looks like? They said, this is not Vellore, but it is Vellore because there is always hot sun. God was preparing me and God was making me in this process. Now after so many years, when I look back, now the Vellore doesn't sound like Vellore because we have so much rain that it doesn't sound like Vellore. இந்த வனாந்தரத்தை பார்க்கின்ற பொழுது தண்ணீர் இல்லாத வனாந்தரம். அதே போன்று அந்த வசனம் சொல்லுது, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியான பயங்கரமான பெரிய வனாந்தரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Bible says it's a thirsty and waterless land. There was venomous snake and there was scorpions and there was no water. நான் ஒரு முறை 1987ஆம் ஆண்டு மதுரையில் பெரியகுளம் என்கிற இடத்துல ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தில் முழுவதும் ஜெபத்திற்கு செய்து கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன்.
In Madurai, there's a place called Berriyakulam. In 1987, I was called there for a message during a all-night prayer. என்னுடைய வாலிப நாட்களில் அநேக நாட்கள் உபவாசிப்பேன், முழு ரோஜம் என்று சொன்னால் தூங்கவே மாட்டேன், காலையில் எழுந்து என்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பேன். So I was in my youth. So when they said all night prayer, I will not sleep through the night, but continuously pray, and next day morning also I will not sleep, but then continue to do my work. அன்றைக்கு இந்த அதிகாரத்தை வைத்து தான் ஆண்டவர் செய்தி கொடுக்கும்படியாக சொன்னார். And the Lord gave me this authority to give this word. இப்போ ஆலயத்தில் 87ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய 100-150 பேர் அந்த முழு ஜெபத்தில் கலந்து கொண்டார்கள். So about 100 to 150 people were there in that all night fasting prayer. பாட்டு பாடி ஆராதித்து ஜெபித்து ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கின்ற பொழுது We all worshiped the Lord, we sang, and then I was giving the word. மைக் சத்தத்தை காட்டிலும் கொரட்டை பயங்கரமாக இருந்துருச்சு. More than the mic sound, there was a snoring sound in the church. நானே பயந்துட்டு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டேன். ஏன்னா இதை விட அது கொரட்டை சத்தமாக இருக்குது, பரவாயில்ல அந்த கொரட்டையை கொஞ்ச நேரம் ரசிப்போம்னு ஒரு 5 நிமிஷம் ரசித்தேன். So I just stopped the word of God and I was just listening to the snoring sound. இப்போ நான் சொன்னேன், இந்த ஓரத்தில் 2 நல்ல பாம்பு வருது, இந்த பக்கத்தில் ஒரு 4 கருந்தேள் வருதுன்னு சொன்னேன். I just told them there are 2 snakes coming this side and there are 4 scorpions coming that side. கொரட்டை விட்டவங்களும் ஐயோ குய்யன்னு எழுந்தாங்க பாருங்க, 4 பேர் அல்லேலூயா போட்டுன்ட்டேன். So immediately the people woke up. அப்போ தான் நினச்சேன், வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தூங்காமல் உறங்காமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா, Hallelujah. That is when I thought the wilderness which had the venomous snakes and scorpions, the Israelites would not have slept all through, but then they were all the time watchful and praising God. அப்போ தான் அந்த ஐயர்கிட்ட சொன்னேன், தெரியாமல் என்னை கூப்பிட்டீங்க, சபையார் ஏதாச்சும் சொன்னாங்கன்னாக்கா நான் மன்னிப்பு எழுதி கொடுத்துட்றேன், அடுத்த முறை என்ன உபவாச ஆல்நைட் ப்ரேயர் கூப்பிடும்போது சொல்லுங்கண்ணே. என்னங்க ஏன்னாங்க, நான் 2 நல்ல பாம்பு ஒரு 4 நல்ல கருந்தேள் நானே பிடிச்சிட்டு பையில் கொண்டு வந்துடுறேன்னு. So I told the pastor, please forgive me, or if the church is angry, I will write a letter of forgiveness. Next time if you happen to call me, in a bag I will bring 2 snakes and maybe some scorpions also. கதவு பூட்டி சாவியை என்கிட்ட கொடுத்துருங்க, முழு ஜெபம் நடத்துவோம், 2 பாம்பை விட்டுருவோம், 4 தேளை விட்டுருவோம்னு. I said we'll lock the door and then we'll leave this and then we will start having the prayer. பிரசங்கமே பண்ண வேண்டாம், பாட்டே பாட வேண்டாம், ஆவியில் நிரம்பி எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். I said we don't have to preach or sing because everyone will start praising and worshiping God and pray to the Lord. அந்த ஐயர் சொன்னார், இதைத்தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டேன், நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம் நானும் கஷ்டப்பட வேண்டாம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, உங்களை நான் கார்லேயே கூப்பிட்டு வந்துடுறேன், அந்த பாம்பையும் தேளையும் பத்திரமா பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம முழு ரோஜம் வெற்றியாக நடத்திடலான்னு சொல்லி சொன்ன உடனே ஜனங்க யோசித்தாங்க, வரணுமா வர வேண்டானாங்க. வரலைன்னா உன் வீட்டிலே பாம்பை விட்டுருவேன், வரலைன்னா உன் வீட்லேயும் தேளை விட்டுருவேன், சபையில் தேளை விடுறது போல வீட்டில் விட்டுருவேன். என்னப்பா என்ன ஐயா கண்டிப்பாக வந்துடுறேன். வந்து என்ன செய்வீங்க, தூங்குவீங்களா? தூங்கவே மாட்டோம் நாங்கள். So I said, if you all will you come to church, if you won't come to church, then I'll bring the snake and the scorpions and put it in your house. Now tell me whether you will come to the church and then have the prayer and sleep. All the people said, no pastor, we will come to the prayer but we will not sleep. ஒரு 6 மாதம் கழித்து அந்த ஆலயத்திற்கு சென்றா 150 பேர் 300 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. So after 6 months I went to the church, the 150 became 300. இப்போ யோசித்தேன், 300 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்களா ஐயா, எதுக்கு எதுவும் சண்டை போட போகிறாங்களா? இல்லைங்கய்யா, அவங்க சொன்னதில் படி என்ன செஞ்சாங்க, அவங்க ஆளுகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. So the pastor said, no, these people have gone and prepared and brought other people to church. பாருங்கள், அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் விசேஷித்த ஆண்டவர் ஞானமுள்ள தேவன். ஆகவே தான் வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கொடிய தேள்கள் மத்தியிலே இஸ்ரவேல் மக்களை வைத்திருந்தார். ஆனால் கொடிய தேள்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் இஸ்ரவேல் மக்களை மேற்கொள்ளவே முடியவில்லை. Amen. God is a very all-wise God. He had placed Israelites in the wilderness where there was poisonous snakes, where there were scorpions. But the poisonous snakes and the scorpions did not overcome the people of God. ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை காக்கும்படிக்கு
தூங்காமல் உறங்காமல் இருப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. Because the word of God says, the Lord God will not slumber nor sleep, he will protect us. அப்போ ஆண்டவராய் கர்த்தர் தூங்காமல் உறங்காமல் இருக்கிற தேவன் எதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக? The Lord God who does not sleep or slumber, why does he want to prepare us? அப்போ இந்த ஆலயம் ஒரு வனாந்தரம். ஏனென்று சொன்னால் அநேக ஆலயங்களில் அநேக காரியங்களை செய்வார்கள். இங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இது என்னது? இது உண்மையான ஒரு வனாந்தரமான ஒரு ஆலயம். அதுக்காக நான் ஆண்டவரை கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறேன். This church is like a wilderness, and I really want to thank God for this church. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். The Lord wants to prepare you. நாம் ஆயத்தப்படுத்தினால்தான் நாம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முடியும். Only if you are prepared, then you can prepare others. அப்போ இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் எப்படி ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்த்து ஜெபித்து நாம் ஆயத்தமாக நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். We look into the book of Jeremiah, how God prepared Jeremiah and what we can learn from that Jeremiah's book. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை அவருடைய தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னே தெரிந்து கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. The word of God says that the Lord had chosen Jeremiah even from the mother's womb. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக கட்டளையிட்டேன் என்றார். Before I formed you in the womb, I knew you. Before you were born, I set you apart. I appointed you as a prophet to the nations. Jeremiah 1:4 and 5. ஆண்டவர் எரேமியாவை ஒரு தீர்க்கதரிசியாக முன்குறிக்கிறார், அழைத்திருக்கிறார். God had called Jeremiah as a prophet. அப்போ ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியாக அழைத்து முன்குறித்து அவரை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்னு சொன்னால், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ என்று சொல்லுகிறார். God had set apart Jeremiah as his prophet. He appointed him as a prophet, and then he prepares him for this prophethood. And how does he do it? He sends Jeremiah to the potter's house. நீங்கள் நினைக்கலாம், இவர் தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறாரு, எங்கேயாச்சும் தீர்க்க தரிசன கல்லூரி இருக்கும், அங்கே அனுப்பியிருக்கலாமே. என்ன ஆண்டவர் ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா நிறையா காலேஜ் இருக்குது, தீர்க்க தரிசனம் காலேஜு, குறி சொல்கிற காலேஜு, அற்புதம் சொல்கிற காலேஜு, அழிக்கிற காலேஜ், குட்டி சோறா போகிற காலேஜ், எல்லா காலேஜும் இருக்குது. There are many colleges, so we may think, why didn't God send them to some colleges to study as a prophet? But then God sends Jeremiah to the potter's house. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது அவரை குயவன் வீட்டுக்கு போங்கிறார். God tells Jeremiah to go to the potter's house. இப்போ உங்களை என்னையும் கூப்பிட்டு ஒரு காலேஜுக்கு ஒரு அட்மிஷன் கொடுக்குன்னு சொல்லி சொன்னால், முதல்ல போய் ஒரு ஹோட்டலில் வேலை செய்யி, ஒரு இடத்துல போய் நீ ஒரு கடையில் வேலை செய்ய அப்படின்னு சொன்னால் போயிடுவோமா? If supposing you want to get admitted in one college, you want to go and study and get an admission, and somebody tells, first go to that hotel and then work there as a server, will we agree? If we say, go to that shop and work there as a shopkeeper, will we agree? ஆனால் எரேமியாவை கூப்பிட்டு நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்ற உடனே எரேமியா என்ன செஞ்சார்? அப்படியே கீழ்ப்படிந்து குயவன் வீட்டிற்கு போய்விட்டார். But when the word of God came to Jeremiah, go down to the potter's house, and there I will give you my message, he just went down to the potter's house. ஏனென்று சொன்னால் எரேமியாவை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் இவரை முதலாவது ஆயத்தப்படுத்தினால்தான் இவர் தேசத்தில் என்னுடைய திட்டங்களை அறிவித்து மக்களை ஆயத்தப்படுத்த முடியும். God was preparing Jeremiah. Why? Because only if Jeremiah is prepared by the Lord or shaped by the Lord, then he can prepare the other people.
ஆயத்தம் இல்லாமல் நாம் ஆயத்தப்படுத்தவே முடியாது. If you are not prepared, you cannot prepare anyone for the Lord. நான் நேற்றுக்கு ஆண்ட்ரூட்ட சொன்னேன், ஆண்ட்ரு நான் காலையில் அந்த கம்யூனியன் நெட்டு வந்துடுறேன்னு. ஒரு சில நேரம் சொல்கிற நேரம் என்னால் வர முடியாதுன்னு அங்கே ஒரு சில வேலைகள் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நான் திரும்பி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு எப்படியும் 9 மணிக்கு வந்துடுவேன், நான் கம்யூனியன் கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆண்ட்ரு சொன்னார், அண்ணே நான் காலையில் 7:30 மணிக்கெலாம் எழுந்து நான் சர்ச்செல்லாம் ஒழுங்குபடுத்தி ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருப்பேன்னார். So yesterday I told Pastor Andrew, I want to come to the church to receive the communion. So Pastor, I also told I may be late because I may get stuck with some work, but however I will come at 9 o'clock. But Pastor Andrew said by 7:30 I will be in the church because I will keep everything ready for the church. அப்போ ஆராதனை நடத்துவதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. So even to conduct a worship service you need preparation. ஆயத்தம் இல்லாமல் ஆராதனை நடத்த முடியாது, ஆயத்தம் இல்லாமல் செய்தி கொடுக்க முடியாது. Without any preparation you cannot lead a church, you cannot give a message. அப்போ குயவன் வீட்டுக்கு போன்னு சொன்ன உடனே இவருக்கு ஒன்றும் புரியலை. என்னடா குயவன் வீட்டுக்கு போயிட்டான். அங்கே போனால் அந்த குயவன் என்ன செய்கிறார், தலையில் ஒரு பெரிய கூடையை வச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் மண் கட்டியெல்லாம் வெட்டி எடுத்து அங்கே தூக்கிட்டு வர்றதை இவர் பார்க்கிறார். So when he went to the potter's house, he sees the potter working at the wheel. The potter goes and brings clay in a big basket on his head and then he comes and works on it. இவர் தூரத்திலிருந்து பார்க்கிறார், குயவன் மண்பாண்டம் செய்வதற்கு முன்பாக ஆயத்தங்கள் பண்ணுகிறார். என்ன ஆயத்தங்கள்? மண்ணை ஒரு இடத்துல வெட்டி சுமந்து கொண்டு வருகிறார். So the potter does some preparation even before making a pot. What was that? He brings the clay from a place. சுமந்து கொண்டு வந்த அந்த கட்டியான மண்ணை அப்படியே பிசைந்து அவர் மண்பாண்டத்திற்கு செய்வதற்கு அவர் செய்யவில்லை. அதை முதலாவது உடைக்கிறார். சுக்குநூறாக உடைத்து ஒரு பவுடரை போன்று உடைத்து நொறுக்கி அதை சலிக்கிறார். So when the potter brings the huge clay, he does not pour water and then makes the pot. He breaks it. He breaks it into pieces and then he makes it like a powder. Then he tries to make a pot after putting water. உடைத்து சுக்குநூறாக நொறுக்கி அதை சலித்து அதில் இருக்கிற குப்பைகள், கண்ணாடி துகள்கள், முள்கள் எல்லாவற்றையும் எரிந்துவிட்டு அருமையான ஒரு மண்ணை அந்த இடத்துல சேர்த்து வைக்கிறார். So what does the potter do? Not only does he break it, he just makes it to a powder and then he just puts it through a filter and the fine sand he removes and then all the dust and the dirt, all that he removes and then he keeps the good clay powder at a place. அதன் பிற்பாடு எரேமியா பார்த்து கொண்டிருக்கிறார். அதன் பிற்பாடு அந்த குயவன் அந்த மண்ணை என்ன செய்கிறாரு, சப்பாத்திக்கு மாவு பண்ணியது போன்று, இன்றைக்கி ரெடிமேட் சப்பாத்தி வந்துருச்சு, அது வேறு கதை. ஆனால் சப்பாத்திக்கு மாவு பண்ணியது போன்று, புரோட்டாவுக்கு மாவு பண்ணியது போன்று அந்த மண்ணை நன்கு பிசைந்து அடித்து உருக்கி அதன் பிற்பாடு அதை திருகையில் வைத்து வணைகிறார். Then the potter, what he does is he just breaks the soil and then he mixes it, he mends it, he makes it and he was trying to make a pot. அங்கே பாருங்கள் 4வது வசனம், குயவன் வணைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வணைந்தான். ஹல்லேலூயா, Hallelujah. கிளைமேக்ஸ் இங்கே தான் இருக்கு. But the pot he was shaping from the clay was marred in his hands. So the potter formed it into another pot, shaping it as seemed best to him. ஒரு பொருள் கெட்டு போய்விட்டால் அதை தூக்கி எறிந்து விடுவோம். If something is spoiled, we will just throw it. ஆண்டவர் யார் என்று சொன்னால் கெட்டு போனதை வேறே பாண்டமாய் வணைகிற தேவன். But who is our God? He is a God that makes that which is destroyed or which is not good. He is a God who makes, who shapes. உலகத்தினால யார் உதவாதவர்கள் என்று தள்ளப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவன். God is able to use those people whom the world thinks is useless. உலகத்தாராலே குடும்பத்தாரால் யார் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவன். Those that have been rejected by the family members, God is able to use them.
இதைத்தான் எரேமியா கண்கொண்டு பார்க்கிறார். This is what Jeremiah sees in his own eyes. மண்ணை வெட்டி எடுத்து வந்தார், அதை நொறுக்குகிறார், உடைக்கிறார், சலிக்கிறார், பின்பு நேர்த்தியான மண்ணை பிணைகிறார், பிணைந்ததை வணைகிறார், வணைந்தது கூட அது கெட்டு போய்விட்டது, அதை திரும்ப வேறே பாண்டமாய் வணைகிறார் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். This is what Jeremiah is seeing at the prophet's house, at the potter's house. The potter brings the clay, he breaks it, and then he makes it into powder, and then he puts through the filter, he sieves it, makes it into fine powder. Then he tries to shape and make a pot. The pot is not good. Then again he reshapes the pot. அப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அருமையான ஒரு பாத்திரத்தை வணைந்து அதை காய வைத்து பின்பாடு என்ன செய்கிறார், ஒரு உலையிலே வைத்து அதை சுட்டரிக்கிறார்கள். After that pot is made, that pot is placed in the furnace, in the fire, so that it can nicely be burnt. அது சுட்டரித்த பிற்பாடு, அது நன்கு ஆற வைத்த பிற்பாடு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். Once it is nicely baked in the fire, it is taken out and then it is allowed to cool. Only after that the pot can be put to use. நாம் பார்க்கிறோம், அங்கே சுட்டரித்த மட்பாண்டங்கள் அங்கே பிரிக்கப்படுகிறது. Even when after the pot has been put in the fire and then taken out, it is all separated. அங்கே தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் பரிசுத்த பவுல் எழுதுகிறார், கனத்திற்குரிய பாத்திரம் கனவீனத்திற்குரிய பாத்திரம் என்று எழுதுகிறார். In the book of Timothy, in the letter to Timothy, Paul writes, some for noble purpose and some for lower purpose. எந்த பாத்திரங்களை உருவாக்கினார்களோ அந்த இடத்துல ஒரு பிரிவு ஏற்படுகிறது. Wherever the potter makes pots, there is a reason for each pot. நான் ஒரு முறை குடியாத்துக்கு ஆராதனைக்கு செய்தி கொடுக்க செல்லுகின்ற பொழுது லத்தேரியில் போய் பஸ்ஸு கொஞ்ச நேரம் நின்றுச்சு. நின்ன உடனே அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லத்தேரியில் சந்தையில் நான் கொஞ்சம் வேடிக்கையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னென்ன நடக்க கிராமத்தில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு இடத்துல மண்பாண்டமாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஆராதனை முடித்து வந்து அந்த இடத்துல இறங்கி நம்மளும் கொஞ்சம் பார்த்துட்டு போகணுன்னு இறங்கிட்டேன். இறங்கின ஒன்று மண்பாண்டங்களாக இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் எடுத்து நெஞ்சு அப்படி தட்டி பார்த்தார். நான் கேட்டேன், என்ன தட்டி பார்க்குறேன்னு? இல்லை, நல்ல ஓசை வந்தால் தான் அது நல்ல சுட்ட பாத்திரம், அந்த பக்கம் அது வேறு ஈம காரியங்களுக்குன்னார். அப்போ நான் யோசித்தேன், மண்பாண்டங்களை தட்டி வாங்குகிறார்கள். தட்டும்போது தெரியும் மணி ஓசை கேட்குற மாதிரி இருக்கும், அது நல்ல காரியத்துக்கு. அப்போ இந்த காலத்தில் தான் ஃப்ரிட்ஜெலாம் வந்துருச்சு. அந்த நாட்கள் என்ன செய்வாங்க, மண்பாண்டையில் தான் தண்ணி ஊற்றி வைப்பாங்க, நல்ல சில்லுன்னு இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்போ அதுபோன்று அங்கே எரேமியா பார்க்கிறார், அங்கே உலையிலே வைத்து வேக வைக்கிறார்கள். நன்கு சுட்ட பாத்திரங்கள் அங்கே பயன்பாட்டிற்கு பிரித்து வைக்கப்படுகிறது. I once happened to see the potter's place. So when I saw the pots were kept in two different places, and whoever were buying, they just put their hand and they made a noise on the pot and they bought. So I was wondering why they were doing. Then that person said, if it makes good sound, then that pot is a good pot. It is of good quality. And there were some pots which are kept separately. So when I asked them, they said it will be used in funeral. So even when they make pots, there is a difference of purpose. அப்போ நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எரேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன காரியம்? உடைக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், சலிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரகசியத்தை குயவன் மூலமாக கற்றுக் கொடுக்கிறான். So when Jeremiah was called by God, the Lord was teaching him a lesson. And what is that lesson? That if you want to be useful, you have to be broken, you have to be sieved, you have to be broken and mended and shaped. ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட பாத்திரங்கள் தேவை என்று சொன்னால் உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட பாத்திரங்கள் தேவை. What kind of vessels does the Lord require? The Lord requires broken vessels. அப்போ இன்றைக்கு நான் பார்க்கின்ற பொழுது இதே எரேமியா பார்க்கிறார். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட வேண்டிய காரியங்கள் உடைக்கப்பட ஆண்டவருடைய பார்வையில் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். So when Jeremiah saw that the pot was being shaped, the pot was being broken and mended, Jeremiah understands that even in the hands of the Lord, his life has to be broken. ஏதோ ஆராதனைக்கு வருகிறோம், வார்த்தையை கேட்கிறோம், அல்லேலூயா போடுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், அதோடு நாம் போய்விடுகிறோம். இதுதான் இன்றைய ஆராதனை.
Sometimes we think worshipping God is just singing songs, saying hallelujah and then going back. என்னுடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினாரே, நொறுக்கப்பட வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினாரே. நொறுக்கப்படவும் உடைக்கப்படவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை கனத்திற்குரிய பாத்திரமாக வணங்க விரும்புகிறார். Whoever commits to the Lord, whoever gives to the Lord his life and says, Lord, you break me, Lord, you mend me, Lord, you make me. When we give our lives to the Lord like this, the Lord is able to shape us and make us into noble vessels. எரேமியா பெரிய தீர்க்கதரிசியாக மாறுவதற்கு அவருடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட வேண்டிய அநேக காரியங்கள் உடைக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டிய காரியங்கள் நொறுக்கப்பட வேண்டும், சுட்டரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். இந்த ரகசியத்தை ஆண்டவர் சாதாரண குயவன் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். The prophet Jeremiah was called by God, but before he could be put to use for the Lord's purpose, the Lord had to teach him that he has to be broken, that he has to be refined, that there are things in his life that has to be cleansed, that has to be burned with the fire, the refiner's fire, and only then he can be put to use. And the Lord had to teach Jeremiah from the potter's wheel. எரேமியாவை எப்படி தாய் பெற்றெடுத்தாலோ அதே போன்று ஆண்டவர் அந்த பாத்திரத்தை எடுக்கவில்லை, அதை வேறே பாண்டமாய் வணைவதற்காகவே குயவன் வீட்டிற்கு ஆண்டவர் அனுப்புகிறார். When God called Jeremiah, God did not use Jeremiah just like as he was. God sends him to the potter's wheel. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை வேறே பாண்டமாய் வணைய விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? Dearly beloved, today the Lord wants to shape your lives. How many of you are willing to give your life to the Lord? அநேகருடைய உள்ளத்தை ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார், நொறுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தம்? The Lord wants to break our hearts. How many of us are willing? ஒடுக்கப்பட, நொறுக்கப்பட, வெட்டப்பட நாம் ஒப்பு கொடுத்தால்தான் அங்கே ஆண்டவர் நம்மை அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் வணைந்து உருவாக்க முடியும். Only if you give our lives into the hands of the Lord to be broken, to be mended and shaped by his hands, the Lord will be able to shape our lives into the vessel that he wants us to be. எந்த காலேஜ்லேயும் ஒருவேளை இன்றைக்கி ஐஐடின்னு சொல்கிறாங்க, நொய்ஐடின்னு சொல்கிறாங்க, விஐடின்னு சொல்கிறாங்க, பிஓஐ, எந்த ஐடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு லெசன் வந்து ஒரு குயவன்றது கிடைச்சது போன்று எந்த ஐஐடியிலும் கிடைச்சிருமா? We see many IT colleges, they call VIT, they call BITS, PIT, so many colleges are there, but none of the colleges can give us a lesson like how Jeremiah learned from the potter's wheel. அப்போ ஆண்டவர் எங்களை ஒரு குயவனாய் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. God uses us like a potter. குயவன் எங்கேயாச்சும் கோட் சூட் போட்டு நல்லா ஷூ போட்டிருப்பாரா? நல்லா தார்பாச்சை கட்டிட்டு, உடம்புல சட்டை கூடராது, மேலே நல்லா உருமா கட்டிட்டு அவர் உட்காந்துருப்பார். இதுதான் குயவனுடைய அருமையான ஒரு பணி. அவ்விதமாகத்தான் என்னையும் ஆண்டவரையும் ஆண்டவர் ஒரு குயவனை போன்று அழைத்திருக்கிறார். இதுதான் திருச்சபையினுடைய ஊழியம். So even so, just like how a potter, he won't be dressed in big dresses or posh dresses, but he will be wearing a dhoti and maybe no shirt also. But then that is his work. Even so, God has called us to be potters so that we can shape other people's lives. அநேக வேலைகள் நாம் நினைக்கலாம், சீக்கிரம் முடிச்சிருவேன். அநேக வேலைகள் நம்ம நினைக்கலாம். ஒருவேளை உங்கள் பாஸ்டரு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் கொஞ்சம் மெதுவாக பேசுவார், ஒரு அன்பாக பேசுவார், அப்படியே இது பண்ணுவார், அவ்வளோதானே. ஆனால் நான்லாம் வந்து வெட்டொன்று துண்டு ஒன்று பேசிடுவேன். நம்மகிட்டலாம் அந்த கதையில் நடக்காது. அதே மாதிரி தான் சிஸ்டரும், அவங்ககிட்டலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து என்ன செய்ய முடியாது, எண்ணெய் தடவ முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் எவ்வளோ எண்ணெய்கள் நாங்கள் பார்த்துட்டோம்பாங்க. இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்படிலாம் இல்லைன்னா இங்கே இந்த வேலையை குயவன் வேலையை செய்யவே முடியாது. அப்போ நினைக்கலாம், இங்கே போனால் இவர் ஏதாச்சும் கடுமையாக பேசுகிறாரே நினைக்கலாம். ஆனால் கடுமையாய் பேசுவதுதான் உடைப்பது. Sometimes we think when we come to church, the pastor may talk gentle, or the pastor's wife may be very strong and may be blunt.
but it is not to condemn anybody. When we talk very strong words, or when we talk saying you're doing wrong, it is not to condemn anybody, but it is the process of breaking so that people learn to do what is right. ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே கண்டிப்பு இருக்க வேண்டும், உடைக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், அப்படி சலிக்கப்பட வேண்டும். அப்படி பண்ணினால்தான் நீரை விட்டு பிசைய முடியும். Only if we allow the Lord to handle us the way He wants to handle us, our lives will be shaped. If the clay has to be broken, and then it has to be put into the sieve, and then the water has to be put, only then it can be shaped into a useful pot. நம்ம டீ கடையில் போய் நம்ம டீ வாங்கி சாப்பிட்றோம். இல்லை கடையில் ஒரு நல்ல டீ, புருக் பாண்டு கொடுங்க, அந்த பாண்டு கொடுங்க, இந்த பாண்டு கொடுங்க வாங்கிட்டு நம்ம இது பண்ணிடுறோம். ஆனால் மூணாறு இந்த மற்ற மலை பிரதேசங்கள் போய் பார்த்திங்கன்னா அங்கே தான் டீ விளையும். அந்த டீ எப்படி ஆயத்தம் பண்ணுறான்னா பலமுறை மூணாறு பகுதிகளுக்கெல்லாம், ஊட்டி குன்னூர் பகுதிக்கெல்லாம் சென்று ஊழியத்தில் போகும்போது பார்த்துருக்குறேன். அங்கே ஒரு சில காலகட்டங்களில் கவாத்து வெட்டுவார்கள். அதே தொழில், பெரிய கத்தி இருக்கும், அதுக்குன்னு தனி கத்தி இருக்கும். அந்த கத்தியை வச்சு கவாத்து வெட்டுவார்கள். அப்போ கேட்டேன், ஏன் கவாத்து வெட்டீங்கன்னா, இந்த கவாத்து முழுவதும் வெட்டி எப்படி அந்தளவு மொட்டை அடிச்சிருக்கோ அது மாதிரி நல்லா மொட்டை அடித்த மாதிரி இருக்கும். இருந்த பிற்பாடு ஒரு 6 மாதம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் பெட்ஷீட் போட்ட மாதிரி இருக்கும். So if you look at tea, sometimes we go to this shop and that shop so that we can get good tea. There are many tea brands that is available, but when we go to Munnar or places where the tea leaves are grown, we see something like this. At one point of season, they will just take a long scissors and they will start chopping all the leaves. So why after 6 months, if you look at the same tea plants, we'll see as if a green bedsheet has been placed. New leaves have come up. அப்போ அந்த கவாத்து வெட்டுகிற ஆயத்த பணி செய்தால்தான் ஒரு அருமையான துளிர் விடுகிறது. அந்த துளிர் தான் அருமையான ஒரு தேயிலையாக வெளிவருகிறது. So only if they do the scissors and cutting work for the tea plants can the tea plants produce good leaves or very nice fragrant tea leaves. அப்போ வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும், வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அழைத்து வந்த நோக்கம். So why does the Lord call us? So that we may be prepared and we can also prepare others for the advent of the Lord. அப்போ வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உடைக்கப்பட வேண்டிய பகுதிகள் உடைக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும், நொறுக்கப்பட வேண்டிய பகுதிகள் நொறுக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தால்தான் ஆண்டவருடைய கரம் நம்மை பிசைந்து வணைந்து வேறே பாண்டமாய் உருவாக்கி பரிசுத்த ஆவியானவர்னால் நம்மை சுட்டரித்து பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை உருவாக்குவார். So how do we prepare ourselves for the advent of the Lord? Only if we commit our lives into the hands of the Lord, to allow Him that He may break us, that He may mold us, that He may mend us, that He may shape us. Only then we can be vessels of noble use and we will be prepared for the advent of the Lord. நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே நான் ஒழுங்காகத்தான் இருக்கிறேன், நான் பரிசுத்தமாகத்தான் இருக்கிறேன், எந்த தவறும் செய்யவில்லை, எல்லாம் சரிதான், ஆனால் நம்முடைய சுயம் உடைக்கப்பட வேண்டும். Sometimes we think, Lord, I have not done anything against you, I am holy, I am prayerful, I am all right. But then the self that has to be broken. இன்னைக்கு எத்தனையோ திருச்சபைகளில் ஜாதி என்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. In many churches we see that people talk about their caste and creed. இவையெல்லாம் உடைக்கப்பட்டால்தான் நொறுக்கப்பட்டால்தான் ஆண்டவர் ஆவியினாலே சுட்டரிக்கப்பட முடியும். Only if you are willing to be broken out of this caste and creed, only then the Lord can refine us. அப்படி என்று சொன்னால் ஆண்டவரே என்ன இந்த ஆராதனையில் ஒரு எரேமியாவாக உடைக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நொறுக்க ஒப்பு கொடுக்கிறேன், சலிக்க ஒப்பு கொடுக்கிறேன், வேறே பாண்டமாய் வணைய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் எழுந்திருக்கலாம். Those of you who say in the service, Lord, I give myself to you to be mended, Lord, to be shaped, to be broken and to be shaped by your hands, shall we rise in the presence of the Lord? ஆண்டவர் எரேமியாவை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக பயன்படுத்த
ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவர் அவரை ஆயத்தப்படுத்தினால அவர் அநேக ஜனங்களை ஆயத்தமாக்குற பாத்திரமாக ஆண்டவர் பயன்படுத்தினார். God called Jeremiah. He did not leave Jeremiah like that. He prepared Jeremiah for a purpose. Even so, God is calling us so that we may prepare ourselves and even that we may prepare others. இது முக்கியமான நேரம். ஆண்டவர் நம்மை உடைக்கிற நேரம், ஆண்டவர் நம்மை இடைவிடுகிற நேரம், ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற நேரம். ஆகவே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்கள் நிறைய உண்டு ஆண்டவரே, தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் அநேக உண்டு ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைத்து என்னை வேறே பாண்டமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே தீர்மானம் எடுப்போமா? நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்மை அர்ப்பணிப்போமா? அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற பணியில் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஒரு நிமிடம் ஆண்டோடைய கருத்தில் அமைதியாக இருந்து கேட்ட வார்த்தை வசனத்தை ஆண்டோடைய பாதத்தில் நினைவு கூர்ந்து திருவிருந்து எடுப்பதற்கு முன்பாகவே, ஆண்டவரே என்னை உடைக்க வேண்டும், என்னை நொறுக்க வேண்டும், என்னை சலிக்க வேண்டும், என்னை வேறே பாண்டமாய் வணைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து திருவிருந்துக்கு நேராக நாம் கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை ஆயத்தமாக்குவார். ஆயத்தமாக்கி அநேகரை ஆயத்தப்படுத்துகிற பணியில் உங்களை பயன்படுத்துவார். ஒரு நிமிடம் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கல்வாரியில் அன்பினையே கண்டே விரைந்து ஓடி வந்தே, கல்வாரியில் அன்பினையே கண்டே விரைந்து ஓடி வந்தே, கழுவும் நின் திருரத்தத்தாலே கரை நீங்கும் இருதயத்தே, கழுவும் நின் திருரத்தத்தாலே கரை நீங்கும் இருதயத்தே. என்னுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், ஆசீர்வாதம், வழிநடத்துதல் தாராள பங்கு பெற்ற அத்துணை பிள்ளைகளோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் தனிப்பட்ட வாழ்வோடும் செய்கிற எல்லா பணிகளோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உடைய ரகசிய வருகை பரிந்து நிலைத்திருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you.